எனது பிரபு அவர்களுடைய மகளுக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிருச்சா? 2ஆம் திருமணம் அப்போ எந்த இயக்குனரை பண்ண போகிறாங்கன்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் மூத்த நடிகர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் பிரபு. தமிழ் சினிமாவில் தலை சிறந்த நடிகர் சிவாஜி கணேசனினுடைய மகன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவருடைய நடிப்பில் ஏராளமான திரைப்படங்கள் வெளிவந்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இவர் தமிழ் மொழி மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழி திரைப்படங்கள் நடித்து வராரு. சமீபத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை நடிச்சிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பல குணச்சித்திர கதாபாத்திரங்களில் அவர் நடித்து வந்துட்டுருக்கார். தற்போது இவர் பார்த்தோன்னா ரொம்பவே இன்னுமுமே வரவேற்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்து வந்துட்டுருக்கார். இவருக்கு ஐஸ்வர்யா மற்றும் விக்ரம் பிரபுன்னு 2 குழந்தைகள். அந்த வகையில் அவருடைய மகன் விக்ரம் பிரபு 2012ஆம் ஆண்டு கும்கி என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார். பிறகு ஒரு சில திரைப்படங்களில் நடித்து வந்துட்டுருக்கார். இவருடைய மகள் ஐஸ்வர்யா என்பவர் 2009ஆம் ஆண்டு குணால் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டார். திருமணத்திற்கு பிறகு தனது கணவருடன் வெளிநாட்டில் வேலை செய்து வந்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தற்பொழுது பிரிந்து தனது பெற்றோருடன் வசித்து வராங்க. இப்படி இருக்கும் நிலையில் இவர் பிரபல இயக்குனர் ஆதிக் ரவிசங்கர் என்பவரும் இவருடைய மகளும் காதலித்து வருவதாக சொல்லப்படுது. இவர்கள் இரு வீட்டார் சம்மதத்துடன் டிசம்பர் 15ஆம் தேதி திருமணம் நடைபெற இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. இப்படி இருக்கும் நிலையில் அவர் தனது முதல் கணவருடன் இருக்கும்படி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்குது. உண்மையிலேயே சில நேரங்களில் பார்த்தோன்னா நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் சரியாக அமைகிறது கிடையாது. நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே ரொம்பவே கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விதமாக அமைஞ்சு போயிடுது. இது எப்படி தான் நம்ம முடிவு எடுக்கிறது, என்னதான் வாழ்க்கையில் நம்ம செய்கிறதுன்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிடும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துலையும் நடந்திருக்கு. எவ்வளவோ நம்ம பார்த்து சில விஷயங்களை முடிவெடுத்தாலும் கூட கடவுள் நம்மளுக்கு வேறு ஒரு தீர்வை கொடுத்துட்றாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். எது எப்படியோ இவங்க 2வது திருமணம் பண்ண போகிறாங்கன்றது வெளியாக இருக்குது. அது உண்மையாக இருந்தால் அந்த திருமணமாவது அவங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பார்த்தோன்னா பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.